இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். February 21 சர்வதேச தாய்மொழிகள் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து சர்வதேச தாய்மொழிகள் தினத்தை கொண்டாட போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்ல உங்களுக்கு புரியலை இல்லையா? அதுதான், மொழி இல்லை அப்படின்னா ஒரு புரிதல் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது மொழி நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. மொழி இருந்தால் தான் நம்முடைய உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த முடியும். நம்முடைய உணர்ச்சிகளை மற்றவங்க புரிந்து கொள்வதற்கு மொழி ரொம்ப அவசியமாக இருக்குது. இது தேவனால் தரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான வரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட மொழியை நம்ம புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நம்ம பயன்படுத்தணும். ஒரு பொதுவான இடத்துல நம்ம இருக்கும்போது நிறைய மொழிகளில் ஆராதனை பாடல்கள் வரும்போது உங்களுடைய தாய்மொழியில் ஒரு ஆராதனை பாடல் கேட்கும்போது அது உங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்குது. இதுதான் தாய்மொழியுடைய சிறப்பாக இருக்குது. நம்முடைய CBN நிகழ்ச்சிகளில் நிறைய மொழிகளில் நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் ரீஜனல் எபிசோடுன்னு ஒவ்வொரு மொழிகளில் பாடல்களை சாட்சிகளை உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கோம். பஞ்சாபி, லடாக்கி, சிங்களம், நேபாளி, இன்னும் பல மொழிகளில் நம்ம நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு ஆவண படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஷா மேன் பாஷா, அதாவது பாஷைகளின் மேல் ஆசை அப்படிங்கிற ஒரு ஆவண படத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். नमस्कार दोस्तों. आयुबोवन. मला सुचविन हम यहाँलाई स्वागत गर्न चाहन्छौँ. परमेश्वर द्वारा जगतनु दित्ते. Because with God every story can begin again. மொழி என்பது வெறும் சொற்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது மக்களின் வாழும் நாகரிகம் மற்றும் அடையாளம். என் அம்மாவோட குடும்பம் கர்வால இருந்து வந்தாங்க. அங்க இருந்தப்போ அவங்க 23 சங்கீதத்தை பாட்டாக பாடினாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களோட அண்ணன் ஒரு கடிதம் அனுப்பினாரு. அதுல அவர் 23 சங்கீதத்தை கையால் தங்களுடைய தாய்மொழியில் எழுதியிருந்தாரு. என் அம்மா அதை பல நாட்களா தேடிட்டு இருந்தாங்க. அந்த சீட்டு வந்த நாள் ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு என்னால வார்த்தையால நிச்சயமா சொல்ல முடியாது. எங்களோட கண்டென்ட் முதல்ல ஹிந்திலேயே தான் இருந்தது. ஆனால் பல மொழியில இருந்தும் நாங்கள் பாடல்களை சேர்க்க ஆரம்பித்த போது இந்தியாவில் ஒவ்வொரு மூலையில இருந்தும் ஒவ்வொரு மொழியில இருந்தும் மக்கள் எவ்வளோ மகிழ்ந்தாங்க தெரியுமா? எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஃபீட்பேக் என்னன்னா, மார்வாடி மொழியில் பிரபு மகான் பாடல் ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய பேர் அதை விரும்பினாங்க. CBNல நீண்ட காலமாக இணைந்திருக்கிற கரண் சிசோதியா அவர்கள் மார்வாடி மொழியில் இந்த பாடலை பாடியிருக்கார். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். CBN பஞ்சாப் பாடல்களும் பஜனைகளும் தயாரிக்க தொடங்கியது இசை பஞ்சாப் கலாச்சாரத்திலே ரொம்ப முக்கியமான ஒன்று. லட்சக்கணக்கானோர் அந்த பாடல்களை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டார்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகத்துல இருந்த ஒரு பழைய பாடல முதல் முறையா டிவில பதிவு செய்யப்பட்டது. பழமையை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து செல்ல இது உதவி இருக்கு. லடாக்கி மொழிய இப்போ 4 லட்சத்துக்கும் குறைவானவர்கள் தான் பேசுறாங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு செய்தி சொல்லப்பட்டது, அதாவது உங்கள் மொழி குறைவாக பேசப்படினும் நீங்க மறைக்கப்படவில்லை, நீங்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இந்த நம்பிக்கை செய்தி எல்லாருக்கும் உரியதுதான்.
யுனெஸ்கோவின் ஆய்வுப்படி இந்தியாவின் உள்ளூர் மொழிகளில் 30% பேரழிவின் விளிம்பில் இருக்கிறது. உலகத்தில் 2 வாரத்திற்கு ஒரு மொழி அழிகிறது. இதை கவனமாக பார்த்த சிபிஎன் இந்தியா ஆபத்தில் உள்ள மொழிகளில் நம்பிக்கை செய்தி பதிவு செய்ய ஆரம்பித்தது. அந்த மொழியை காப்பாற்றவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் இறை வார்த்தையை அவர்களுக்கு வழங்கவும் இம்முயற்சி உதவியது. அதனால ராஜஸ்தானோட மார்வாடி, பேவாடி, ஆரோட்டி போன்ற மொழியிலும் கர்வாலியிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் மக்களிடம் சென்றது. வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களுக்கு இந்த ரீஜனல் லாங்குவேஜில் எபிசோட் மிகவும் உபயோகமாக இருக்கிறது. இந்த பிற மொழி நிகழ்ச்சிகள் வழியே ஆண்டவரின் நற்செய்தி உலகமெங்கும் பரவுகிறது. இதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எங்க குழு இந்தியா முழுவதும் பயணம் செய்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து நல்ல செய்திகள் சார்ந்த உண்மை கதையையும் சாட்சியையும் நாங்க பதிவு செய்யறோம். பல மொழி பாடல்களையும் நாங்க உருவாக்குறோம். எல்லா தரப்பு மக்களுக்கும் உபயோகமா இருப்பதாகவே ரீஜனல் ஷோஸ் ஆரம்பமானது. மக்கள் தங்கள் சொந்த மொழியில் காட்சிகள் கேட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இடம்பெற்றது. அந்த கதை மக்களிடையே ரொம்ப பிரபலமானது. அந்த கதை ஜிமைமா ஜிஷின் பத்திய உண்மை கதை. இது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்தது. அந்த புள்ளியிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி மாதம்தோறும் யூடியூப் வழியாக நேபாளி மற்றும் சின்ஹாலா குடும்பங்களுக்கு சென்றடைந்தது. இது நேபாளத்திற்கும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கும் நேபாளிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவனோட கிருபையால பல நாடுகள்ல இருந்து சாட்சிகள் வருது. இலங்கை மக்களும் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறுகிறார்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாங்க காண கிடைக்கிற சாட்சிகளும் உண்மை கதைகளும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தருது. இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்குது. அதுக்காக நாங்க ஆண்டவருக்கு ரொம்பவே நன்றி சொல்றோம். பல மொழிகளில் கான்டென்ட் தயார் செய்வதற்கு, பல பிளாட்ஃபார்ம்களில் வெளியிடுவதற்கு வலிமையான ஐடி சப்போர்ட், கிரியேட்டிவிட்டி, ப்ராசஸ், இன்னோவேஷன், டெக்னாலஜி பேக்போன் போன்ற கட்டமைப்பே காரணம். இந்த நிகழ்ச்சி தயாரிப்புல பின்னணியில கடின உழைப்பு இருக்கு. கிரியேட்டிவிட்டி மற்றும் தயாரிப்பு சார்ந்த பல்வேறு ப்ராசஸ்களும் இருக்கு. முன்னர்ந்த காலத்துல வீடியோக்கள் கொரியர் வழியா அனுப்பப்பட்டிருந்தது. இப்போ ஏற்பட்டிருக்கிற தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமா வீடியோக்கள் உலகத்துல எந்த மூலையில இருந்தும் உடனடியாவே பகிர முடியுது. அதனால இது ரொம்பவே சுலபமா இருக்குன்னு சொல்லணும். 2021 சிபிஎன் இந்தியா சைன் லாங்குவேஜில் மெடிடேஷன் வீடியோஸ் தயாரிக்க ஆரம்பித்தது. நாங்க ஒவ்வொரு மாசமும் வெவ்வேறு தீம்ல நிகழ்ச்சிகளை திட்டமிடுறோம், தயாரிக்கவும் செய்யறோம். ஆனாலும் எல்லாரையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் சென்றடையறதில்ல அப்படின்றத நாங்க உணர்ந்தோம். அங்கிருந்தே சைன் லாங்குவேஜ் ஜேர்னியை தொடங்கணும். இப்போ முக்கியமான கண்டென்ட்டுகள் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர்ஸோட ரெக்கார்ட் ஆகுது, எங்களோட ஆடியன்ஸை சென்றடையுது. அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சிகளையும் நாங்க இப்ப பண்ணிக்கிட்டு வரோம். எல்லா தரப்பு நேயர்களையும் உள்ளடக்குவதற்காக எடுத்து வைத்த அந்த உருப்படி ஒரு பெரிய சாகசமாகி நம்பிக்கையின் செய்தியையும் புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியையும் இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் அனுப்பி கொண்டிருக்கிறது. இந்த ஆவணப்படத்திற்காக நன்றி. உங்களுடைய ஜெபங்களினால் நம்முடைய நிகழ்ச்சி 20 ஆண்டுகளை தாண்டி முன்னேறி கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் தேவனுக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம். பல மொழிகளில் நாங்கள் நிகழ்ச்சிகளை வழங்குவதன் மூலம் நிறைய மக்களுடைய இதயங்களை நம்ம தேவனுக்காக நாங்கள் ஆத்ம ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் பாடல்களையும் சாட்சிகளையும் பார்க்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு சாட்சியை பார்ப்போம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது.
இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும் பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும் மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நாளைக்கு சர்வதேச தாய்மொழிகள் தினம் கொண்டாடப்படுது. அதனால் இன்னைக்கு நாங்கள் உங்க கூட சேர்ந்து சர்வதேச தாய்மொழிகள் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்குது. எத்தனை மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும் அத்தனை மொழிகளிலும் நம்ம தேவனை ஆராதித்து துதிக்க முடியும். இப்போது ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். உதய்பூர் அருகே உள்ள கேட்வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் புஷ்பா அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை எப்படியாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. எப்படி திரும்ப அதை அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க, அவங்க மட்டும் படிக்கலை, அடுத்தவங்களையும் இவங்க எப்படி படிக்க வச்சாங்க அப்படிங்கிறத அவங்களை சந்தித்தே தெரிந்து கொள்வோம். படிப்பு அறிவு எனக்கு இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னால் எதையும் வாசிக்கவும் அறிஞ்சிக்கவும் முடியாம தான் இருந்தது. ஒரு பக்கம் படிக்க முடியாத நிலை, இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளேயே தொடர்ந்து சண்டைகள். இந்த 2 காரணங்களால உதய்பூருக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த புஷ்பா ரொம்ப மனவேதனையில இருந்தாங்க. எனக்கும் என் புருஷனுக்கும் எப்பவுமே ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் சமாளிக்கவே முடியல. அதனால எனக்கு வாழவே பிடிக்காம போயிடுச்சு. என் பிள்ளைங்களை பார்த்து படிக்க ஆரம்பிச்சா என்னன்னு தோணுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் புஷ்பா தன்னுடைய உறவினரை சந்திச்சாங்க. அவங்க பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்தாங்க. என்னைய பார்த்து என் உறவுக்காரங்கெல்லாம் இப்படியே நீ இருந்தா எப்படி பொழைப்பேன்னு கேட்டாங்க. என்னோட சர்ச்சுக்கு வா, ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் வாசிக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்ல எல்லாருமே பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்தாங்க. அந்த மாதிரி இயேசுவை பத்தி அவங்க கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் பள்ளிக்கு போற பிள்ளைகளை பார்த்ததும் தானும் கத்துக்கலான்னு புஷ்பாவுக்கு தோணுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மூலமா படிக்க ஆரம்பிச்சாங்க. நான் ஜெபத்துக்கு போற இடங்கள்ல எல்லாரும் பைபிளை வாசிக்கிறத பார்த்தேன். எனக்கு அது முடியல அப்படின்றது தான் பெரிய கவலையா இருந்தது. தனக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்றது ரொம்ப பெரிய கவலையாவும் ஒரு குறையாவும் எனக்கு இருந்தது. அதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாள்லயே புஷ்பா வேதாகமத்தை நன்றாக வாசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். தேவனே, நீங்க எனக்கு பைபிள் வாசிக்க கத்துக் கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாத நேரத்துல கூட நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைபிள் வசனங்கள்ல இருந்து எனக்கு பல விஷயங்கள் கிடைச்சது. 23வது சங்கீதத்துல முதல் வசனத்தை வாசிச்சு எனக்கு எதுவும் ஆகாதபடி நான் ஜெபிக்கிறேன். படிக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் புஷ்பா தானே பல பெண்களுக்கு வேதம் வாசிக்க கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் அடுத்தவங்களுக்கு வேதாகமத்தை சொல்லிக் கொடுக்கும்போது என்னோட அறிவும் அதிகமாக ஆரம்பிச்சது. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. படிப்பறிவு இல்லாத காரணத்தால ஆண்டவர் இயேசுவை பத்தி யாரும் அறியாம போய்விடக் கூடாது அப்படின்னு நான் உறுதியா இருந்தேன். இன்னைக்கு புஷ்பா குடும்பத்துல எல்லாரும் வேதம் வாசிக்கிறாங்க, இயேசுவை தெரிந்து கொண்டாங்க. இயேசுவை அறிந்துக்கிட்ட அப்புறமா என்னோட மனசுக்குள்ள இருந்த சண்டைகள் எல்லாம் மெல்ல மெல்ல அமைதியா மாறிடுச்சு. இப்ப என்னோட குடும்பத்துல மாற்றம் வந்திருக்கு. சந்தோஷமும் சமாதானமும் இருக்கு. எல்லா ஏமாற்றங்களும் போயிடுச்சு. இப்ப நாங்க தேவனோடையே வாழறோம். எல்லாவற்றுக்காகவும் நான் அவருக்கு நன்றி சொல்றேன். தேவனே, நீங்க எனக்கு சமாதானம் கொடுத்தீங்க, அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு முழு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். புஷ்பாவுடைய சாட்சி உங்க எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசி, தாகம், வாஞ்சை நம்மகிட்டையும் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய சாட்சியின் மூலமா தெரியுது. இந்த உலகத்துல 7000த்திற்கும் அதிகமான மொழிகள் இருக்கு. நிறைய மொழிகளுக்கு எழுத்து வடிவமே இன்னும் கிடையாது. எல்லாமே ஓரல் லாங்குவேஜ், அதாவது வாய் வழியாக தான் அந்த மொழிகள் இருக்கும். எழுத்து வடிவம் இல்லாத மொழிகளே நிறையா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு புத்தகம் மட்டும் நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது என்ன புத்தகம் தெரியுமா? அதன் பேர் பரிசுத்த வேதாகமம். பைபிளில் 2 ஏற்பாடு இருக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும், மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கு.
பைபிளில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய செய்தி ஒன்னே ஒன்று தான். மனிதன் பாவியாக இருக்கிறான், ஆனாலும் தேவன் நம்மேல் வைத்த அன்பின் காரணமாக நமக்கு நித்திய வாழ்க்கையை தருகிறார் அப்படிங்கிறது தான். பைபிள் உருவாவதற்கு 1400 ஆண்டுகள் எடுத்தது. 40க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், அதுவும் தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள் தான் இதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இதோட உண்மையான எழுத்தாளர் அப்படின்னா நம்முடைய தேவன் தான். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இதில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை இன்னும் உங்ககிட்ட பைபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பைபிளை வாங்குங்க. இது ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதாவது இருபுறமும் கூர்மையான வாள் போன்ற ஒரு கருவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த புத்தகத்துக்கு இருக்குது. ஒரு கல்லான இதயத்தையும் கூட உடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதற்கான ஜீவ வார்த்தைகள் பைபிளில் இருக்குது. நீங்கள் தினமும் பைபிள் வசனங்கள் வாசிக்க அந்த வார்த்தைகள் உங்களோட பேச ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை 1100 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்த்திருக்காங்க. அது என்ன வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த வேதாகமத்தின் சுருக்கமே இந்த வசனம்தான். தேவன் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மேல் வைத்த அன்பின் காரணமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நமக்காக நித்திய ஜீவனையும் தந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அழிய மாட்டான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் அப்படிங்கிறது தான் அந்த வசனம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஜெப உதவி, அதுவும் உங்களுடைய தாய்மொழியிலேயே தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க, அதுவும் உங்களுடைய தாய்மொழியிலேயே ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. அதன் பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்ப்போம். இந்த பிப்ரவரி ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி தேசிய சேனலில் ஹார்ட்மேன் காலேஜ் பரேலியில் இருந்தும், பெஹ்ராம்பூரா அகமதாபாத் CNI சர்ச்சில் இருந்தும், த இண்டோர் பெண்டகோஸ்டல் சர்ச் ஆஃப் காட் இண்டோரில் இருந்தும், பன்வேல் சென்ட் பீட்டர்ஸ் மார்த்தோமா சர்ச் நவி மும்பையில் இருந்தும், கலர்ஸ் டிவி மற்றும் CBN இந்தியா யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகிறது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நாளைக்கு சர்வதேச தாய்மொழிகள் தினம் கொண்டாடப்பட இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம உலகத்தில் நிறைய மொழிகளில் இருக்குது. எல்லா மொழிகளிலும் நம்ம தேவனை ஆராதிக்க முடியும், துதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை படிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகத்திலேயே அதிகமான மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா அது பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் உங்கள் தாய்மொழியில் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, பைபிள் வசனங்கள் வாசிக்கும் போது நிச்சயமாக தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் நான் உங்களுக்காக படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம்.
நம்முடைய நேயர் ஒருத்தங்க இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ சிபிஎன், புதிய ஆண்டை தேவனை கேட்டு தொடங்க சொல்லி நீங்கள் ஆலோசனை கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் முயற்சி பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் வழிகாட்டுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சகோதரி, உங்களுடைய மெசேஜுக்காக மிக்க நன்றி. நம்ம எதை செய்தாலும் நம்ம தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று செய்வது நமக்கு வெற்றியை தேடித்தரும். இதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். வந்திருக்கக்கூடிய அடுத்த மெசேஜை பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். சிபிஎன் குழுவிற்கு நன்றி. பல மொழிகளில் கொயர் பாடிய அருமையான பாடல்களுக்காக தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக. உங்கள் மெசேஜுக்காக மிக்க நன்றி. கொயர் பாடல்களை நீங்கள் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலமாக எங்களுக்கு தெரிய வருது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்ககிட்டையும் இது போன்ற கருத்துக்கள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களைக் கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20. இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது மக்கள் அனைவரையும் நம்ம ஒரு சமாதானத்திற்கு ஏதுவாக தேவனிடத்தில் நம்ம அழைத்து வர வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். நம்ம தேவனிடத்தில் மக்களை சமாதானமாக அழைத்து வர வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது. தேவன் இந்த பொறுப்பை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இதை நம்ம நல்லபடியாக செய்யணும். இப்போது ஒரு குஜராத்தி மொழி பாடலை பார்ப்போம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.